கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இயேசுவின் சீடர்கள் என்றால், நம்முடைய வாழ்விலே கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அன்றாட துன்பப்படுகிற வாழ்விலே சிலுவை வழியிலே நாமும் அவரை பின்தொடர்ந்து கடவுளை மாட்சிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய மகிழ்ச்சியிலும் நம்முடைய பெருமையிலும் அல்லது சாதனையிலும் அல்லது நாம் அடைகின்ற உயர்விலும் நாம் மாட்சியை காணாமல், மாறாக அன்றாட வாழ்விலே வருகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இவற்றிலே கடவுளோடு இணைந்து சிலுவையோடு இணைத்து நாம் பயணமாகின்ற போதுதான் கடவுள் நம்மிலே மாட்சி அடைகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயல்பிலே பார்க்கிற போது மனிதர்கள் துன்பங்களை கண்டு அஞ்சுகிறார்கள், துன்பங்களை கண்டு ஓடுகிறார்கள், பிரச்சனைகளை கண்டு அவர்கள் தவிர்த்து போய்விடுகிறார்கள். கடவுள் துன்பங்களின் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் நமக்கு மீட்பை பெற்று தந்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இன்று நாம் கொண்டாடுகிற மறைசாட்சியர்களும் கூட பாடுகள், துன்பங்கள் வழியாக கூட கடவுளை அவர்கள் மாட்சிப்படுத்தினார்கள். இயேசுவுக்காக மரிப்பதிலே அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கும். ஆகவே தான் மறைசாட்சிகளாக கோஸ்மான், தமியான் இன்று நினைவு கூறப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடக்க கால திருச்சபையிலே எல்லா நம்பிக்கையாளர்களும் கிறிஸ்துவை வாழ்ந்தார்கள் என்றால், துன்பங்களிலும் கூட துயரங்களிலும் கூட இயேசுவுக்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் திருவெளிப்பாடு நூலு சொல்லுகிறது, இயேசுவுக்காக மரிக்கின்ற அனைவரும் சிவப்பு உடை உடுத்தி அவர்கள் 12 அரியணைக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக அவர்கள் அனைவரும் பெருந்திரளான மக்கள் கூடியிருப்பதை நான் கண்டேன் என்று திருவெளிப்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகிலே துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக யாரெல்லாம் இறைவனை மாட்சிப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் விண்ணுலகிலே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கடவுளும் அவர்களிலே பெருமை கொள்கிறார், கடவுள் அவர்களிலே வெளிப்படுகிறார், கடவுள் அவர்கள் வழியாக தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்வில் வருகிற துன்பங்கள், துயரங்களை கண்டு அஞ்சாது, கடவுள் பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்தது போல அவருடைய சீடர்களாகிய நாமும் நம்முடைய சிலுவைகளை, துன்பங்களை, பாடுகளை சுமந்து கொண்டு இயேசுவின் சீடன் என்பதை வெளிப்படுத்த சான்று பகர நாம் அழைக்கப்படுகிறோம். வேத சாட்சியாக மரிக்கவில்லை என்றாலும் கூட வாழ்கின்ற வாழ்க்கையிலே சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம்.